தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து என்ன சொல்கிறது தெரியல. ஒரு சில ஃபஸ்ட்டான விஷயம் இந்த 2 டேஸ் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஒன்று இப்போ நியூஸ் தமிழ் சேனலில் சேர்ந்த 2 நிபுணர்கள் கரூரில் கனிமூலத்தை திருட ஆரம்பிக்கிற அவங்கள எதிர்த்து கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அதை கவரேஜ் பண்ண போன கதிரவன் நிபுணரும் அண்டு கேமராமேன் செபாஸ்டியனும் கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க ஆளே காணோம். அவர் நம்ம எம்எல்ஏ பழனியாண்டி இருக்கார்ல, அவரோட டீம் எல்லாமே கடத்தி 50 பேர் கொண்ட குழு கடத்திட்டு போயிருக்காங்க. அவர் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கிடைச்சது எப்படின்னா, அவர் கம்பியாலையும் உருட்டை கடையில் அடித்து ரத்தத்தோடு இருந்திருக்காரு. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் அதுக்கு முடிவு கிடைக்கல. இப்போ 2வது சென்னை டிப்ளிகேணியில் ஒரு கொடுமையான சம்பவம் என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்க மெட்ரோ லைனாக இருக்க ஏரியாவில் ஒருத்தவங்களும் பாகுபாடு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தான் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகியை திமுகவை சேர்ந்தாங்க அடித்து மண்டையை கிழிச்சு லேடி பாவம், அவங்க மண்டையில் ரொம்ப மோசமான செயல்கள், அவங்க அராஜகம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. 3வது சென்னை நந்தனம் கல்லூரியில் 22 வயசு பெண்ணை திமுக பிரமுகர் உட்பட 5 பேர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. நந்தனம் கல்லூரி எங்கேயுமே இல்லைங்க. நம்ம முதல்வரையா வீடு இருக்குல்ல, முதல்வரையா வீடு அதுக்கும் காலேஜுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். ரொம்ப பக்கத்தில் இருக்க காலேஜ் இந்த மாதிரி கொடுமையான விஷயம்லாம் நடக்குது. 4வது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த செல்லம்பட்டின கிராமத்தில் இருளர் குடியிருப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மின்சாரம் ப்ராப்பராக வரல, கரண்ட் சரியில்லாமல் கம்பியில் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் சேனலில் சேர்ந்தவங்க போயிட்டு அவங்க பேட்டி எடுத்து அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது அங்கே இருக்க திமுக பிரமுகர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை நீங்கள் கரெக்டாக போனால் ஏங்க நிற்க போகிறாங்க, இது ஒரு கொடுமை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், பீகாரை சேர்ந்த 3 பேர் ஃபேமிலி அவங்கள கொடுமையாக அவங்க ஒய்ஃபு கற்பழிக்கப்பட்டு ஹஸ்பண்டை செம்மையாக அடித்து கொலை பண்ணப்பட்டு 2 வயசு குழந்தை என்ன பண்ணிச்சு, அந்த குழந்தைய வச்சுருக்கானுங்க. இதுமாதிரி கொடுமைலாம் இந்த ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இப்படியே இதே நிலைமையில் போனால் என்ன தான் நடக்கும்னு தெரியல. தான் பண்ண முடியும்ட்டு அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ அராஜகம் நடந்துட்டுருக்கு, எவ்வளோ கட்ட பஞ்சாயத்து நடக்குது, எவ்வளோ பிரச்சனை நடக்குது. கல்காரியில் மண்ணல் கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு கோவப்படுறீங்க. பைப் லைன் ஒழுங்காக கொடுலன்னு சொன்னால் அதுக்கு மிரட்டுவீங்க. ஆளும் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் மிரட்டிகிட்டே தான் இருப்பீங்களா? நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்க பவரை நீங்கள் காட்டிருக்கீங்க. மக்களே நல்லா விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க. இன்னும் 2 மாதத்தில் வர ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வருது. அதில் தான் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணணும். இவங்க சரியில்லைன்னு அவங்க சரியில்லை இவங்களும் சொல்கிறதுக்கு விட நம்ம நல்லா யோசித்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். புதுசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மக்கள் நன்றி.